உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கதவு திறங்க டாக்டர். என் டென்ஷனை புரிஞ்சுக்கோங்க டாக்டர். ஐயோ அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி நடந்துக்கிட்டே எப்படி அத்தை? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். ஐயோ, என் டென்ஷன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. நீங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர் 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 கதவை திறங்க. டாக்டர் டாக்டர்ஜி கதவை திறந்திருக்கேன். இல்லன்னா சிஸ்டர் பாசத்துல புள்ள பாய்ச்சல போறாங்க. டாக்டர் ப்ளீஸ் கதவை திறங்க. டாக்டர் என்ன காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் டாக்டர் ஜஸ்ட் மிஸ். இந்நேரம் டாக்டர் புத்தி எங்க இருக்கும்? சாரி டாக்டர், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணது தப்புதான். என் மருமகளோட வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு? குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சொல்லுங்க டாக்டர், குழந்தை ஆரோக்கியமா இருக்குல்ல? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். உங்க மருமக வயித்துல இருக்க குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. வாடா. பாத்தீங்களா சிஸ்டர், ஒன்னும் ஆயிருக்காதுன்னு நாங்க எல்லாம் சொன்னோம்ல. நீங்க தான் பாசத்துல பதறிட்டீங்க சிஸ்டர். அத்தை நீங்க மட்டும் டென்ஷன் ஆனது இல்லாம எல்லாரும் டென்ஷன் பண்ணிட்டீங்களே அத்தை. என் மருமக வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒண்ணுன்னா நான் எப்படி சாதாரணமா இருக்க முடியும்? என் மருமக நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுக்கணும், அப்படித்தானே நினைக்கிறேன் நானு. அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபுல் செக்அப் முடிச்சுட்டு அனுப்புறேன். சரிங்க டாக்டர், போங்க. நீங்க தட்டுல பாதி செக்கப்லயே வந்துட்டாங்க. அப்பாடா, கடவுளே காப்பாத்திட்ட. என் வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். இப்ப நான் காப்பாத்திட்டேன். இந்த பொய்யை நீ கண்டினியூ பண்ண, அப்புறம் கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. குழந்தை விஷயத்துல இப்படி பொய் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? முதல்ல அந்த பாவத்துல இருந்து வெளியே வர பாரு. போ. வா மகளே. அத்தை வா ஸ்ரீஜா. செக்கப் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது அத்தை. குழந்தை எப்படி இருக்கு? குழந்தை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க அத்தை. சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரிம்மா, போலாமா? போலாம். போலாம். சீக்கிரம் வாங்க சிஸ்டர். நாங்க கிளம்புறோம். சரியா? சரிம்மா. வா. ஸ்ரீஜா ஏதோ தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது மாறி. எனக்கும் அப்படிதான் தோணுது ஹஸ்பண்ட் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.